राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार जय गुरु राया. பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரம்பொருள் அவர் வைகுண்டம் போகும்போது மைத்ரேயருக்கு சில தேவ ரகசியங்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அனுப்பியிருந்தார். விதுரர் குரு குலத்திலே வருகின்ற பெரிய யுத்தம், பெரிய அளவிலே நடைபெறுகின்ற நாசம், இவற்றையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். எப்படியாயினும் துரியோதனனால் குருகுலம் அழிந்து போகும் என்று தீர்மானித்து அவர் தீர்த்த யாத்திரை போய்விட்டார். சேத்திராடனம். அப்படி சேத்திராடனம் ஆகிய போன அவர் பல இடங்களில் சென்று பெரிய தீர்த்த யாத்திரை, அதுபோல ஸ்ரீ கிருஷ்ண பரம்பொருளுடைய ஆலயங்கள், ஆங்காங்கு இருக்கின்ற திவ்ய தேசங்கள் எல்லாவற்றையும் பார்த்து உத்தவரை சந்தித்த பிறகு மைத்ரேயருடைய வருகைக்காக காத்திருந்தார். உத்தவர் சொல்லியிருந்தார், உங்களுக்கு விசேஷமாக உங்களுக்கு சொல்வதற்கென மைத்ரேயரிடம் பகவான் செய்திகள் சொல்லியிருக்கிறார் என்று சொன்ன உடனே விதுரர் அதற்காக காத்திருந்தார். அதன்படி மைத்ரேயரை சந்தித்தார் விதுரர். விதுரரை சந்தித்து பல அஸ்தினாபுரம் குறித்தும் துவாரகை குறித்தும் யாதவர்கள் உறவினர்கள் எல்லாம் குறித்து விவரங்களை தெரிந்து கொண்ட பின்பு மைத்ரேயரிடம் அந்த பகவான் தனக்கு சொன்ன அந்த விவரங்களை எல்லாம் கேட்கிறார். அது நிமித்தமாகத்தான் இந்த 4வது ஸ்கந்தம், அதாவது மைத்ரேயர் விதுரருக்கு சொல்லுகின்ற விவரங்கள் இதில் முழுமையாக வருகிறது. இதில் பல வரலாறுகள் வருகின்றன, பல மன்னர்களுடைய நிலைகள் வருகின்றன. இவையெல்லாம் முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. எப்படி என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், பிறகு எப்படி தெய்வீக நிலைக்கு போனார்கள், எப்படி தவம் இருந்தார்கள், இதெல்லாம் வரிசையாக ஒவ்வொன்றாக சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே மனித வாழ்வு என்பது கொஞ்சம் தேங்காயை நல்ல மணக்கும்படியாக சுட்டு வைத்தால் எலியானது பொறிக்குள் மாட்டிக்கொள்கிறதல்லவா, அந்த தேங்காய் ருசிக்காக அது பொறியில் போய் மாட்டிக்கொள்கிறது. இது மாதிரி பஞ்ச இந்திரியங்கள் வசப்பட்ட மனிதர்கள் அந்த இந்திரியங்கள் வாயிலாக சென்று நாம் வீணாக ஒரு பந்தத்துக்குள் அல்லது ஒரு கட்டுக்குள் அல்லது ஒரு பாச கயிற்றுக்குள் நாம் மாட்டிக்கொள்கிறோம். அதிலிருந்து மீள முடியாமல் தவிக்கிறோம். இதுதான் நம்முடைய உலக வாழ்க்கையில் இருக்கிற பேர் உண்மை. அதனால் அதிலிருந்து விடுபட முடியவில்லை. இது நாம் மட்டுமல்ல, இவ்வளவு சக்தி வாய்ந்த பேர் அரசர்கள், பெரிய சிறப்புமிக்க தவம் செய்தவர்கள் எல்லோருமே அப்படி மாட்டிக்கொள்கிறார்கள். மீன் இருக்கிறது, மீன் சிறிய அளவிலே ஒரு சின்ன புழு துண்டு அந்த தூண்டிலில் இருக்கிறது. அந்த புழு துண்டுக்கு ஆசைப்பட்டு அது அந்த தூண்டிலில் மாட்டிக்கொள்கிறது அல்லவா, இல்லையா? அது மாதிரி பாம்பு நல்ல நல்ல சிறப்பான பாதுகாப்பான புதருக்குள் வலைக்குள் இருக்கும். அதுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் அது அந்த பாம்பாட்டியினுடைய மகுடி சத்தத்தை கேட்டு அது பாதுகாப்பாக இருக்கிற இடத்தை விட்டு அவன் பக்கம் வந்து மாட்டிக்கொள்கிறதல்லவா. அதுபோல நீங்கள் பல உதாரணங்களை சொல்லலாம். மான்
அது கொஞ்சம் வேட்டைக்காரன் ஒரு சின்ன சத்தம் கொடுப்பான், எல்லா இடங்களில் இருக்கிற மான்களும் ஒரு இடத்திற்கு வந்துவிடும். யானை அதனுடைய தொடு உணர்ச்சிக்காக அது என்ன செய்கிறது, வேட்டையாடுபவர்கள் வைத்திருக்கிற பாதாள குண்டத்திலே விழுந்து விடுகிறது இல்லையா? இது மாதிரி பஞ்ச இந்திரியங்கள் வழியாக இந்த உலக மயக்கத்துக்குள் நாம் விழுந்து விடுகிறோம். அதிலிருந்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் இதில் ஒரு மான் கதையை சொன்னார். 2 மான், ஒரு ஆண் மான் ஒரு பெண் மான் புல்தரையிலே புல் மேய்ந்து கொண்டிருக்கிறது இல்லையா? அதன் எதிரே ஓநாய்கள் என்ன செய்கின்ற, நாக்கை நீட்டி போட்டுக்கொண்டு எப்பொழுது இதன் மீது பாயலாம் என்று காத்திருக்கின்றன. பின்னால் வேடன் ஒருவன் அம்பு வைத்து கொண்டு அந்த மானை எப்படி அதனுடைய நெஞ்சை பிளக்கலாம், அதை வீழ்த்தலாம் அப்படின்று அவன் குறிவைத்து கொண்டு, ஆக பின்னால் இருந்து குறிவைத்து கொண்டிருக்கிறவன் யமன் என்று சொல்லப்படுகிறது. யமராஜன் அவன் காலத்தை எதிர்நோக்கி கொண்டே இருக்கிறான், நம்மோடு வந்து கொண்டே இருக்கிறான் இல்லையா? அவன் எப்படி காலம் வரும் வரும் என்று தேடிக்கொண்டே இருக்கிறான். முன்னால் இருக்கிற வேட்டை நாய்கள் அது நம்முடைய விதிவசத்தால் நம்மை பிடிப்பதற்கு தயாராக இருக்கிறது. இதை சாதாரணமாக நாம் சில உதாரணங்களிலே சில கதைகள் மூலம் சொல்லுவார்கள். ஒருவன் காட்டிலே தனியாக போனான். அப்பொழுது அவனை விரட்டி கொண்டு ஒரு யானை வந்தது. அவன் அந்த யானைக்கு பயந்து வேகமாக ஓடினான். அதுவும் வேகமாக இவனை கொன்றுவிட வேண்டும் என்று விரட்டி கொண்டு வந்தது, துரத்தி கொண்டு வந்தது. அவன் ஓடி ஓடி போகின்ற பொழுது ஒரு புதர் மூண்ட ஒரு பால் கிணற்றிலே விழுந்து விட்டான். அவனுக்கு வேறு வழி இல்லை, அவனுக்கு தெரியவும் இல்லை, விழுந்து விட்டான். விழுந்தவன் அந்த கிணற்றிலே எங்கேனும் நாம் தப்பித்து கொள்ளலாமா என்று பிடித்தவன் அந்த பால் கிணற்றிலே ஒரு ஆலம், அந்த கிளையிலிருந்து, ஆலமரத்து கிளையிலிருந்து கீழே பாய்ந்திருந்த விழுது கிடைத்தது. அந்த விழுதை பிடித்து கொண்டான். அப்பாடா நாம் தப்பினோம் என்று நினைத்தால், அங்கே கீழே பார்த்தால் கீழே குதிக்கலாமா என்று சொன்னால் அங்கே நாகப்பாம்பு அப்படி இவன் விழுந்த சத்தத்திலே அது வெளியே வந்து என்ன என்று, யார் வருகிறார் என்று கடிக்க தயாராக இருக்கிறது. மேலே யானை அந்த கிணற்றை சுற்றி சுற்றி வருகிறது. வெளியே உள்ளே விழுந்தவன் வெளியே வருவானல்ல, விடமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு கீழே குதிக்கலாம் என்றால் என்ன இருக்கிறது, பாம்பு இருக்கிறது. சரி, ஓரளவு எப்படியாவது சரி செய்து நாம் கொஞ்ச நேரமாவது இங்கே இருக்கலாம் என்று பார்த்தால், கைகளால் எவ்வளவு நேரம் அதை அவனுடைய அந்த விழுதை பிடித்து கொண்டு தொங்கி கிடக்க முடியும்? தொங்க முடியாதல்லவா? அப்படி ரொம்ப கஷ்டதசையிலே இருக்கின்ற பொழுது அந்த விழுது பிடித்திருக்கிறான் அல்லவா, அந்த விழுதையும் ஒரு கருப்பு எலி, வெள்ளை எலி ஆகிய அந்த 2 எலிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அறுக்குது, கற்கென்று அறுக்கிறது. அப்போ கொஞ்ச நேரத்தில் அதை அறுத்துட்டேன்னா கீழே விழ வேண்டியது தான். இந்த சமயத்தில் அந்த கிளையில் இருந்த தேன் கூட்டு ஈக்கள் என்ன செய்கின்றன, கலைந்து விட்டன. இவன் கிளையை பிடித்து ஒலுக்கி கிளை விழுந்தான் அல்லவா, அந்த வேகத்தில் அது என்ன கலைந்து விட்டது. அந்த ஈக்கள் இவனை சுற்றி சுற்றி கொட்டுவதற்கு வருகிறது. இப்படி யானை விரட்டுகிறது, கீழே பாம்பு இருக்கிறது, மேலே வர முடியவில்லை. இவன் பிடித்திருக்கிற விழுதினை எலிகள் அறுக்கின்றன, அந்த தேனீக்கள் கொட்ட முற்படுகின்றன. இந்த நேரத்தில் இவ்வளவு கஷ்டத்தசையில் அவன் அந்த தேன் அடையிலிருந்து ஒவ்வொரு சொட்டு தேன் கீழே விழுகிறது. அதை தன்னுடைய நாக்கினாலே சுவைத்து விடலாமா அப்படி என்று சொல்லி நாக்கை நீட்டி நீட்டி பார்க்கிறான். இது மனித வாழ்க்கைக்கு இங்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. நமக்கு அவ்வளவு கஷ்டங்கள் சுற்றிலும் மிகப்பெரிய நமக்கு அழிவு ஏற்படக்கூடிய அளவிலே நம்மை நெருக்குகின்றன. அந்த கஷ்டதசையில் கூட ஏதேனும் ஒரு இன்பம் கிடைத்து விடாதா, அதில் கிடைக்கிற ஒரு சின்ன லாபத்தை எதிர்பார்த்து வாழ்க்கையை பிடித்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து நாம் இவ்வளவு சிரமம் இருந்தாலும் இதிலிருந்து மாறிப்போவதற்கு நமக்கு மனம் இல்லை. இது வேண்டாம் என்று சொல்வதற்கு நமக்கு மனம் இல்லை இல்லையா? சாதாரணமாக நாம் உலக வாழ்க்கையிலே பார்க்கிறோம் அல்லவா, எவ்வளவு சிரமம் வந்தாலும்
அந்த எதிர்பார்த்து இருக்கிற ஒரு சின்ன இன்பத்திற்காக அவற்றையெல்லாம் சமாளித்து கொள்கிறோம். அவற்றையெல்லாம் நம் பெரிய கஷ்டமாக தெரியவில்லை. இன்று இருந்தவர் நாளை இல்லை, குழந்தைகள் இல்லை, தாய் தந்தையர்கள் இல்லை, கை ஊக்கமாக இருந்தது, அடுத்த நாள் கை இல்லை, இப்படி எல்லாம் போனால் கூட சரி, நமக்கு இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு நன்மையை தரவில்லை என்று சொல்லுகின்ற விரக்தி வராது. அவ்வளவு இந்த உடல் மீது நமக்கு பற்று இருக்கிறது. ஆகவே இந்த உடலை மையமாக வைத்து, இந்த உடல் நான் என்ற எண்ணத்தை வைத்து, இந்த உடல் அழிந்துபட்டு போகிற வரை இந்த பிரபஞ்சத்தில் ஏதேனும் அனுபவிக்கலாமா, இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு ஏதேனும் கிடைக்குமா, இதுவே வாழ்க்கை என்று சொல்லி நாம் அதிலேயே இருக்கிறோம். ஆனால் நமக்கு என்ன பதிவாகிறது என்று சொன்னால், அப்படி நாம் வாழுகின்ற வாழ்க்கையில் செய்கின்ற கர்மத்தின் வினை நம்மை பிடிக்கிறது. கர்மத்தினுடைய வினை எங்கே பதிவாகிறது? சூட்சும உடலிலே பதிவாகிறது. நாம் காண்பது ஸ்தூல உடல், இதனுள்ளே சூட்சும உடல் இருக்கிறது, அந்த சூட்சும உடலிலே பதிவாகிறது. நேற்று சத்சங்கத்திலே ஒரு கேள்வி கேட்டார்கள். இங்கே தான் நம்ம உடம்போடு இருக்கிறோம், யாரும் அடித்தா நோகம் இல்லையா, யாரும் தீ வச்சு சுட்டா நோகம், யாரும் நம்ம உடம்புக்கு இம்சப்படுத்தினா நோகம், கஷ்டப்படுவோம். ஆனால் இறந்த பிறகும் அங்கே பாகவதத்தில் சொல்லியிருக்க அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, யமலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது நரகலோகத்தில் போய் கஷ்டப்படுத்துகிறாங்க, போகிற வழியிலேயே இவ்வளோ காத தூரம் இருக்குது, அங்கெல்லாம் போட்டு இழுத்துட்டு போகிறாங்க, சில இடத்துல தீயில போடுறாங்க, சில இடத்துல அந்த உருக்கின எண்ணெயா உலோகத்தை குடிக்க சொல்லாங்க, உருக்கின உலோகத்தை குடிக்க சொல்கிறாங்க, எண்ணெய் கணத்தில் போட்டு இது பண்ணுறாங்க. அப்படிலாம் பார்க்குறோம்ல, அது என்ன உடல் சார், உடல் ஐயா அப்படி கேட்குறாங்க. அப்போது நேற்று சத்சங்கத்தில் அப்படி கேட்கும்போது இங்கேயும் அது வருகிறது பாருங்கள். அது எப்படி என்று சொன்னால், அந்த லிங்க தேசம், லிங்க தேகம், லிங்க தேகம் என்று நமக்கு பாகவதத்திலே அழகாக சொல்லுகிறார். லிங்க தேகம், லிங்க தேகம் என்றால் அந்த சூட்சும தேகம். அந்த சூட்சும தேகம் இந்த உடல் நாம் இந்த பூமியிலே விட்டுவிட்டால் கூட, இது பஞ்ச பூதங்களோடு சேர்ந்து விட்டால் கூட, அந்த சூட்சும தேகம் நாம் செய்திருக்கின்ற வினைகளை எடுத்து செல்கிறது. அந்த வினைகளெல்லாம் அங்கே பதிவாகி இருக்கிறது. அப்படி பதிவாகி இருக்கிற அந்த வினைகளை சுமந்து செல்லுகிறோம். அந்த வினைகளின் வழி அவற்றையெல்லாம் அனுபவிக்கிறோம். சில தண்டனைகளை நமக்கு கொடுக்கிறார்கள். அப்படி என்றால் இன்னொரு கேள்வி, அந்த தண்டனையெல்லாம் அங்கே தந்து விடுவார்கள் அல்லவா, பிறகு நமக்கு வினை இல்லாமல் நல்ல ஒரு சுத்த நிலையிலே பிறக்கலாம் அல்லவா என்ற ஒரு கேள்விக்கு கூட இன்றைய பாகவத படிப்பிலே ஒரு இடம் வருகிறது. அதாவது அங்கே தண்டிப்பது, இனி அப்படி செய்யாமல் இரு, நீ மனைவியை கொண்டாயா, இனி மனைவியை என்ன துன்புறுத்தாதே, கணவனை கொண்டாயா, அப்படி நீ வஞ்சகமாக ஏமாற்றினாயா, அதெல்லாம் என்ன செய்கிறார்கள், இன்ன தண்டனை உண்டு, அப்படி என்று சொல்லி அந்த குற்றத்தை இனி மேலும் செய்யாதே என்று சொல்லுகின்ற விதத்திலே அங்கே நமக்கு என்ன கொடுக்கிறார்கள், துன்பத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் நாம் செய்த வினைக்காக நாம் பிறக்க வேண்டும். நாம் என்ன வினையை செய்தோமோ அந்த வினையை அனுபவிப்பதற்காக மீண்டும் இங்கே வருகிறோம். அதாவது 3 இடங்களிலே நம்முடைய வினை பதிவுகள் ஆகிறதாம். ஒன்று நம்முடைய சூட்சும தேகமாகிய அந்த சித்தத்தில் அது பதிவாகிறது, சூட்சும உடலிலே. அது மாதிரி அந்தரட்சத்தில் பதிவாகிறது. ஆமாம், அதுதான் நல்ல கேள்வி. இப்படி ரெக்கார்ட் ஆகிறத நம்ம அழிக்க முடியாதுன்னா நம்ம செல்லுல சமயத்தில் அழிச்சிடலாம் இல்லையா, நம்ம கைபேசியில் அழிச்சிடலாம். ஆனால் அந்த பகவான் ஏற்படுத்தியிருக்கிற இயற்கை நிலையில் இந்த பதிவுகளை அனுபவித்து தான் அழிக்க முடியும். இன்னொரு இடம் எதுன்னு சொன்னால், அங்கே கணக்கராக இருக்கிறார் அல்லவா சித்திரபுத்திர நாயனார், அவருடைய அந்த திரு ஏட்டில் பதிவாகிட்டே இருக்குது. அப்போது ஒரே நேரத்தில் நம்ம என்ன காரியம் செய்தாலும் அது பதிவாகிட்டே இருக்குது. இப்போது பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறோம், பாகவத மகாபுராணம் நம்ம படிக்கிறோம், கேட்குறோம், இது பதிவாகிட்டே இருக்கும். எங்கே பதிவாகிட்டு இருக்கும்? 3 இடத்துலையும் பதிவாகிட்டு இருக்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு காரியங்களையும். அப்போது
மீண்டும் மீண்டும் இந்த 4வது ஸ்கந்தத்தில் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், நாம் கர்மகாண்டம், அதாவது வேதத்திலையும் இது சொல்லியிருக்கிறது. அதை அனுஷ்டிப்பவர்களை மீமாம்சர்கள் என்று சொல்வார்கள். மீமாம்சர்கள் அதாவது கர்மம்தான் எல்லாவற்றிற்கும் மேலானது, கர்மத்தை நாம் செய்ய வேண்டும், கர்மத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அது. அப்படி கர்மத்தை கொள்கையாக வைத்து அதையே நடத்தி செல்பவர்களுக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதத்திலே. அதுதான் மீமாம்சம். ஆனால் இங்கு நமக்கு திரும்ப திரும்ப என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், கர்மத்தின் வழி வினைதான் வரும், பற்றோடு கூடிய கர்மம் வினையை தரும். ஆகவே அதிலிருந்து நமக்கு ஒரு பலன் கிடைக்குமாக இருக்கலாம். என்ன பலன்? நாம் வேண்டிய செல்வம் கிடைக்கலாம் இல்லையா? வேலை செய்தால் பணம் கிடைக்குமல்ல, செல்வம் கிடைக்கலாம். அது மாதிரி முயற்சி செய்தால் அது மாதிரி உள்ள இந்த உலக சம்பத்துகள் கிடைக்கலாம். ஆனால் இறைவனுடைய திருவடி கிடைக்காது. ஆக இறைவனுடைய திருவடி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் பற்றற்ற நிலையிலே நம்முடைய கர்மத்தையும் கர்மயோகம் அப்படின்னு சொன்னால் 2 வரியிலே நாம் சொல்வோம் என்று சொன்னால், கர்மம் என்னால் செய்யப்படுகிறது என்ற நினைப்பு இருக்கக்கூடாது, அதனுடைய பலனும் என்னை சாரும் என்று இருக்கக்கூடாது. கர்மம் நடைபெறுகிறது, இதை செய்பவர் உண்மையிலேயே செய்பவர் யார் என்று சொன்னால் பகவான் தான். என்னுள்ள ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறார். அவருடைய அந்த ஆத்ம சாநித்தியத்தில் தான் இவைகளெல்லாம் நடைபெறுகின்றன. அப்படி என்ற நினைப்போடு அந்த காரியத்தை செய்து அதனுடைய லாப நஷ்டங்களை எல்லாம் பகவானுக்கு சமர்ப்பித்து, அந்த வேலையும் நாம் ஒரு கருவியாக இருக்கிறோம், அந்த கருவியை இயக்குகிறவர் அவர்தான். அப்படி என்று சொல்லி பூரணமாக அந்த பணிகளை செய்கின்ற பொழுது அது கர்மயோகம் ஆகும். கர்மயோகம் என்று சொன்னால் வினைத்தலை வராது, வினை கோட்பாடு வராது. வினை இல்லை என்று சொன்னால் நமக்கு என்ன பிறவி இல்லை. வினையே ஒரு தேகம் கண்டாய் சொல்லுவாங்க. வினைதான் ஒரு தேகமாக வருகிறது, வினை ஒழிந்தால் தேகம் இல்லை. ஆக அப்படி வினையை ஒழிக்கவும் நம்முடைய பிறவியை ஒழிக்கவும் இருக்கிற ஒரே மார்க்கம், ஒரே வழி கடவுளை சரணடைதல், கடவுளை நாம் வழிபடுதல் அல்லது கடவுளை சார்ந்திருத்தல். அப்படி கடவுளை சார்வதற்கு இந்த கலியுகத்திலே நமக்கு எந்த யுகமாக இருந்தாலும் இந்த கலியுகத்தில் மிக மிக அருமையான சாதனமாக இருப்பது பகவானுடைய அந்த நல்ல கல்யாண குணங்களை, சரிதத்தை, அவருடைய திவ்யமான சரிதத்தை, அவருடைய அந்த உயர்ந்த அந்த என்ன அந்த அவருடைய கல்யாண குணங்கள், அதோடு என்ன சங்கீர்த்தனம், அவரை பிரார்த்திப்பது, அவரை துதிப்பது, இப்படி அந்த அந்த நிலையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை நாட்டம் கொண்டு சென்றோம் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பந்தங்களெல்லாம் மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை பிடித்திருக்கிற அந்த பிடிப்பு நிலைகளெல்லாம் மாறும். நம்மை ஆழ்த்த பார்க்கிறதல்லவா இந்த மாயா சக்தி அல்லது மயக்கம் அல்லது அறியாமை, அஞ்ஞானம், அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு நீங்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் முயற்சி செய்து அதிலே பகவானை நினைக்க முற்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்மிடமிருந்து அந்த தீய நிலைகள் மாறும். அப்பொழுது தானாகவே பகவானுடைய ஆத்மஸ்வரூபத்தை நாம் உணர முடியும். பகவான் நம்மோடு இருக்கிறார், ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறார். நான் இந்த உடல் என்று சொல்லுகின்ற அந்த தன்மை மாறி, அந்த அகங்கார தன்மை மாறி நம்மோடு இருப்பது பகவான் என்று சொல்லி அந்த பகவானை நாம் உள்முகமாக பார்த்து தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அவர் நம்முடைய சித்தத்திலே விளங்கி தோன்றுகிறார். நம்முடைய பஞ்ச இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று எதற்கு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய பஞ்ச இந்திரியங்கள் முழுவதும் புறத்தே போய் தான் அனுபவப்படுகின்றன. அகத்தே போவதற்கு இந்த பஞ்ச இந்திரியங்களுக்கு என்ன இல்லை, அதற்கு சக்தி இல்லை. இந்த பஞ்ச இந்திரியங்கள் முழுக்க புறத்தே தான் போகும். கண் உள்ளே பார்க்குமா? பார்க்காது. காது உள்ளே கேட்குமா? கேட்காது. ஒன்றுமே நீங்கள் எந்த பஞ்சேந்திரியங்களில் எதை இப்போ எடுத்துக்கொண்டாலும் அது வெளியே தான் போகும், உள்ளே போகாது. மனமும் அப்படித்தான். மனம் வெளியேயும் உள்ளேயும் போகுவதாக இருந்தாலும் அதனுடைய நாட்டமெல்லாம் புறத்தே போவதில் தான் நாட்டம், உள்ளே போவதில் நாட்டம் கிடையாது.
அதை இன்னும் சொல்லப்போனால் மனம் இறந்த நிலையில்தான் அந்த சாஸ்வதமான இறைநிலை நமக்கு கிடைக்கும். இது நல்ல இடையில சொன்னது நல்லது. மனம் இருக்கிறதல்லவா, மனம் கூட நமக்கு அழிந்து போக வேண்டும். அது என்னுடைய மனம்தான், நான் மனம் அல்ல. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய இந்த நான்குமே அது சூட்சுமமாக இருக்கிற அந்த கரணம், அவைகளும் நமக்கு அழிந்து போக வேண்டும். மனம் சொல்லுங்க, மனம் அழிந்தால் தர்மமா கர்மம்? அதுதான், மனம் அழிந்தால் கர்மமும் இல்லை. மனம் அழிந்தால் கர்மம் தேவையில்லையே, கர்மம் வேண்டாம் என்று தானே சொல்லுகிறோம். மனம் மனம் ஒன்று இருக்கிறதுனால தானே என்ன செய்தாலும் வேற எங்கேயும் போகுதுன்னு சொல்லி, அதுதான் மனம் இல்லாமல் ஆக்க வேண்டும், மனதை இல்லாது ஆக்க வேண்டும். ஞானிகளுக்கு மனம் இல்லை. என்ன, ஞானிகளுக்கு மனம் இல்லை. ஞானி ஹேஸ் நோ மைண்ட் அப்படி சொல்கிறேன். மனம் இழந்தால் எல்லாம் இல்லை. மனமே பிரபஞ்சம். இந்த மனமே இந்த காரியத்துக்கெல்லாம் பிரபஞ்சம். அதுதான் உற்பத்தி பண்ணுகிறது. இந்த பிரபஞ்சத்தை உற்பத்தி பண்ணுவதே, கடவுளை தவிர வேறாக காண்பதெல்லாம் என்னது? மனம்தான். மனம்தான். அது தூங்குகிற பொழுது அதை எப்படி உதாரணமாக பார்க்கலாம் என்றால், தூங்குகிற பொழுது மனம் இல்லை இல்லையா? நல்ல தூக்கத்தில் சுஷுப்தி, அதுதான் நல்ல தூக்கம் இல்லையா? அந்த நல்ல தூக்கத்தில் நமக்கு மனம் இல்லை. மனம் இல்லை என்றால் பிரபஞ்சம் இல்லை, இந்த உலகம் இல்லை. காலைல எழுஞ்ச உடனே, இன்றைக்கி பாகவத கிளாஸ் இருக்குது, 3:30 எழும்பணும், அப்போ தான் 6 மணிக்கு போகலாம், அலாரம் வாங்கிட்டு காலைல டக்குன்னு அலாரம் அடித்தோடனே எழும்பணும். எழுந்த உடனே மனசு வந்துடுது. மனசு வந்தாச்சுன்னா பிரபஞ்சம் வந்தாச்சு. பிறகு நம்ம எங்கே படுத்துருக்குறோம், எங்கே வாரோம், எங்கே கோயிலுக்கு போனோம், குளிக்கிறது எங்கேன்னுட்டு தேடுறோம் இல்லையா? முழிப்பு வந்துடும். நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் முழிப்பு வந்துடும். என்ன, அது பகவான் எழுப்பி விட்டுருவார் உங்களுக்கு. எல்லாமே பகவான் கூடவே இருந்து வேலை செய்வார். அது எந்த காரியத்துக்கும் அவருடைய துணை உண்டு. என்ன, அதர்மமான காரியத்துக்கும் நல்ல காரியத்துக்கும் எல்லாம் துணை உண்டு. அவருடைய சாநித்தியத்திலாம் எல்லாம் நடக்கும். ஆனால் நம்மிடம் கையில் இருக்க வேண்டிய காரியம் எது என்று வைத்து கொள்ள வேண்டும் இல்லையா? கோடாரியினால் நல்ல ஒரு காரியத்தையும் செய்யலாம், மரத்தையும் வெட்டி தள்ளலாம் இல்லையா? அது மாதிரி கத்தியினால் பழத்தையும் வெட்டலாம், கழுத்தையும் வெட்டலாம். அது மாதிரி இந்த மனம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்து மனமும் அற்ற நிலைக்கு போனால், அதுதான் அங்கே மனம் இல்லாவிட்டால் அங்கே பிரம்மம்தான். அதனால தான் ஒவ்வொரு பிரளய காலமும், அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், ஒவ்வொரு நாளும் மறைத்தல் இருக்குது. ஒவ்வொரு நாளும் மறைத்தல் இருக்கிறது. அந்த அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை அனுபவிக்கக்கூடிய நிலை இருக்குது. எப்போ? ஒவ்வொரு நாளும் தூங்குறோம் இல்லை, ஒவ்வொரு நாளும் அது பிரளயம்தான். நம்ம ஒடுங்கிடுறோம். அது தூக்கம் கிடையாது, அது தூக்கம் கிடையாது. அதான், அது தூக்கம் கிடையாது. அது மனசு வேலை செய்யுது. மனசு வேலை செய்யுது. மனசு பெரிய நடிகை. அது அங்கே ஒரு ட்ராமா நடத்தும், அங்கே ஒரு பட்டிமன்றம் நடத்தும், அங்கே ஒரு வாத பிரதிவாதம் நடக்கும், அங்கே ஒரு 100 பேரை காட்டும், அங்கே பாண்டவர்களை காட்டும், கௌரவர்கள் காட்டும், எல்லாம் காட்டும். அதுக்கு அவ்வளோ, அதுதான் இந்த பிரபஞ்சம். அது காட்டும். அப்போது தூங்குகிற பொழுது கூட அதை அரை தூக்கம்னு சொல்கிறோம் இல்லையா? சரியான தூக்கம் இல்லைன்னு சொல்கிறோம். சொப்பனம், ஜாக்கிரம்னா விழிப்பு நிலை. அடுத்தது சொப்பனம். சுஷுப்திக்கு முந்தி தான் சொப்பனம். அதாவது விழிப்பு நிலை, கனவு நிலை, தூக்க நிலை, ஆழ்ந்த தூக்கம். அதுக்கு பிறகு அதுக்கு மேலே துரியாதீதம். சைவ சித்தாந்தத்தில் துரியாதீதம், அதையும் கடந்து போனால். அப்போது அப்படிப்பட்ட தூக்கத்தில் ஆணா பெண்ணானி கூட தெரியாது, நம்ம எங்கே படுத்துருக்கோன்னு தெரியாது இல்லையா? நம்ம எந்த தரையில் படுத்துருக்கோமா, பாயில் படுத்துருக்கோமா, பெட்டில் படுத்துருக்கோமா தெரியாது. அப்போ மனம் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. அது மாதிரி ஆகுது பாருங்கள். இதுதான் ஒடுக்கம். அப்போது ஞானிகளும் அங்கே போய் எல்லாம் மனதை ஒடுக்கி இருக்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, இந்த பிரபஞ்சம் இல்லை, தான் இல்லை, எல்லாம் பிரம்மம். அதில் ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதுக்கு தான் எல்லாருக்கும் போகிறதுக்கு பயம். என்ன, ஆனந்தத்தை அனுபவிக்கணும் இல்லை, அதுக்கு இங்கே ஆள் கிடையாது, தனியாக இருந்தால். அதனால தான் சில பக்தர்கள் என்ன வேண்டிக்கிட்டுறாங்க, ஒன்றா வேண்டாம் ஐயா, நாங்கள் துவைதமாக தான் இருக்கணும், நீர் நல்ல அன்பாக அழகாக ஆனந்தமாக இருக்கணும், நாங்கள் உங்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டே
உங்களுடைய அந்த எல்லாமே பார்த்துட்டு இருக்கணும். அப்படி தான் இருக்கணும். அத்வைதம் அது வேண்டாம். அத்வைதம்னா எல்லாம் ஒன்றா போயிடும். ஒன்றா போனால் நான் ருசிக்கிறதுக்கு யார் இருக்கா? மாம்பழம் இருக்கிறது, அதை ருசிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுறாங்க. என்ன அப்போது கொஞ்ச நாள் விசிஷ்டாத்வைதமாக இருப்போம், பிறகு கொஞ்ச நாள் துவைதமாக இருப்போம், பிறகு நெருங்கி நெருங்கி போய் அதுவாகவே ஆயிரும். ஏகம் சத், ஏகம் சத், அந்த சத்துவ நிலைக்கே நம்ம போயிடணும். அது மாதிரி இப்போ நமக்கு தெரிய வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னால், நம்ம வாழ்நாளை தினமும் வீழ்நாளாக மாற்றிக்கிட்டே இருக்கிறோம். இந்த வாழ்க்கை தினமும் அந்த அந்த நாள்காட்டியில் ஒவ்வொரு காகிதத்தை கிழித்து அறிவது போல நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. இது எதை நோக்கி போக வேண்டியது, எதை நோக்கி போகிறது? மீண்டும் மீண்டும் பிறவியை நோக்கி போனால் அது நமக்கு அனர்த்தம். அனர்த்தம் அப்படின்னு சொன்னால் நமக்கு துன்பத்தையே தரக்கூடியது. நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் இல்லை, கர்ப்பவாசம் எப்படிப்பட்டது, அந்த கர்ப்பவாசத்தில் எப்படி கிடந்து அழுது அந்த அந்த ஆன்மா இல்லையா, எவ்வளவு துடிக்குது. அப்போ அந்த மீண்டும் கர்ப்பத்தில் போய் பிறக்காமல் இருக்க எனக்கு அருள் புரிவாயாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய போக்கு எப்படி இருக்க வேண்டும் என்றால், மீண்டும் பிறவிக்கு போகின்ற நிலை இருக்கக்கூடாது. அப்போ பிறவி இல்லாத நிலை தான் மேலான பிறவி, மேலான நிலை. அப்போ பிறவி இல்லாமல் பாதைக்கு என்ன வழி? அதை திரும்ப நீங்கள் ஸ்ரீமகா பாகவதத்தில் திரும்ப பார்த்தா அவங்க ஒரே வழி தான் சொல்லாங்க. கடவுளை நினைச்சிருந்தா உனக்கு கதி மோட்சம், இந்த பிறவியிலிருந்து விடுபடலாம். கடவுளை விட்டுட்டு மற்றதை பிடிச்சா இங்கேயே நீ இருக்கலாம். அதுதான் சொல்லுவார்ல பகவான் கண்ண பரமாத்மா கீதையிலே சொல்கிறார் இல்லையா, எவன் ஒருவன் இறக்கும் தருவாயில் எதை நினைத்து இறக்குறானோ அதுவாக ஆகிறான். அதையே அனுபவிப்பு வரான். 10 பசு போட்டு வளர்த்தனே, பால் மாடெல்லாம் இல்லையா இருந்தது, அது 4 பசு பால் கறந்தது, 2 பசு செனையாக இருந்தது, அதுக்கு பிறகு 2-3 கண்ணுக்குட்டி, இப்படியெல்லாம் இருந்து அவர் கஷ்டப்பட்டு ஒருத்தர் வளர்க்குறாருன்னு வைப்போம். அவருக்கு திடீர்னு மரண நிலை வருதுன்னு வைப்போம். அப்போ மரண நிலை வருகின்ற பொழுது அவர் என்ன நினைப்பார்? அவருக்கு கண் முன்னால் எது வரும்? அவருடைய நித்திய பழக்கம்தான் வரும். நித்திய பழக்கம் எதுவோ அதுதான் வரும். புரியுது இல்லையா? அது ரொம்ப முக்கியம். நம்ம எதை சார்ந்து இருக்கிறோமோ அதுதான் ஓடி வரும். இப்போ கணக்கு வாத்தியார்கிட்ட போய் எதாவது கேட்டீங்கன்னா அவர் கணக்கை சொல்லி இதுக்கு அதை ஆக்கன்னு சொல்லிடுவார். ஒரு சரித்திர ஆசிரியர்னா அதை சொல்லி, ஏன்னா அவங்களுக்கு நித்திய பழக்கம் அது நித்தியம். அதை ராஜேந்திர ஐயா கவனிக்கிறீங்களா? எதில் நீங்கள் விற்பனராக இருக்கிறீங்களோ அதுதான் சொல்லுவீங்க. இப்போ ஐயா இப்படி நம்ம இப்படி இவரை கூட்டிகிட்டு போனோன்னு நீங்கள் ரவீந்திரன் சாரை, அவர் இதில் பார்த்துட்டு வரோன்னா அப்புறம் போய் சொல்லுவார், இந்த வீடு அந்த வாசத்தில் சரியில்லை பார்த்துருங்க, அது முக்கு கோணி கிடக்கு, எவனாவது சோகம் இல்லாமல் கிடப்பான் சொல்லுவார். என்ன ஜாதகக்காரனை நீங்கள் அப்படி சும்மா வந்தார், நம்ம நண்பரை நீங்களாம் அப்படின்னு இப்படியாக நேற்று ஒரு கஷ்டம், உங்கள் நட்சத்திரம் என்ன கேட்பார் இல்லையா? ஓ அதாக இங்கே அது குரு அங்கே போயிருக்கார், வேலை அங்கே போயிருக்காரு, என்ன சனி பகவான் இதில் இருக்கார், உங்களுக்கு இப்போ போகாத காலம்தான் இதையாவது சொல்லுவார். அவருக்கு எது தெரியுமோ அதை தானே சொல்லுவார். புரியுது இல்லையா? எதில் நாட்டம் இருக்கோ அதை தான் சொல்லுவாங்க. அப்படி தானே உணவு பழக்கம்னாலும் சரி, நம்முடைய வாசமாக இருந்தாலும் சரி. கல்லண்ட போய் விவரங்கள் கேட்டால் நேற்று 3 வீட்டை பார்த்தேன், ஆனால் 3 வீட்லேயும் ஆள் இருக்குது, இனிமேல் மெட்ராஸுக்கு 4-5 நாளையில் போவாங்களாம், கொஞ்சம் நான் பார்த்துட்டே இருக்கேன்னே அவன் சொல்லுவான், கதை பேசுவான் இல்லையா? மதுப்பிரியன் என்ன சொல்லுவான், நான் இங்கெல்லாம் பார்த்துருக்கேன்ப்பா, நல்ல பெஸ்ட் மருந்து அங்கே இருக்குது என்ன அப்படி சொல்லுவான். இப்படி அவரவருக்கு எது சார்ந்திருக்கிறோ அதுதான் வரும். அப்போ எப்படி ஆமாம் அப்படி தான் இல்லை, அதுதான் சொல்ல வரேன். நான் எண்ணு இல்லை, எது எண்ணாலும் அதனை நான் அதை பெருமையாக சொல்லுறதுக்கு தான் சொன்னேன். ஆமாம் பெருமையாக சொல்லுறதுக்கு தான் வந்தேன். நம்ம மணி ஐயர் இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் தான் ஒரு பாடம் தானே வேணும், பெருமையாக சொல்லு. அப்போ 10 மாடுன்னு சொன்னேன் இல்லையா? அதில் இப்படியெல்லாம் இருக்குது. 2 மாடு சேனை, 4 மாடு பால் கறக்குது, 2-3 கண்ணுக்குட்டி, அதுக்கு வேண்டிய வைக்கோல் போர்வையெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க, மூட்டையாக இறை வாங்கி வச்சுருக்காங்க, அதை கவனிக்கணும். இப்படி இருக்குன்னு வைங்க, ஒரு சம்சாரிக்கன்னா அப்படி இருக்கும் இல்லையா? அப்படி இருந்தால் அவருக்கு உயிர்நிலை உடம்பை விட்டு பிரியக்கூடிய நேரம்னு வைங்க. அப்போ அவருக்கு ஒரு உணர்வு வரும், எந்த மனிதருக்கும் வரும், உணர்வு வரும். அப்படி உணர்வு வரும்போது நம்ம பசுவெல்லாம் யார் கவனிப்பா? நம்ம வீட்டம்மாவுக்கும் முடியாது, நம்மளும் இதை போட்டு ஒரு ஆசைப்பட்டு வளர்த்துட்டோம், இதை இனிமேல் யார் கவனிப்பா?
அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நினைவு வந்தோன்னா டக்குன்னு அந்த நிமிஷத்தில் போச்சு. நீங்கள் என்னது போச்சு, சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம உயிர் ஆத்மா போய் பிரிஞ்சிட்டோன்னு வைங்க, அப்போ அந்த நினைவை அது சுமந்து கொண்டு போகும். இதுதான் அதில் உள்ள விஷயம். எது கடைசியாக நம்ம நினைக்கிறோமோ அதை சுமந்து கொண்டு போகும். அது அப்போ படபடத்துக்கிட்டே இருக்கும். எமன் எவ்வளோ தண்டனை கொடுத்தாலும் எல்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் மிஞ்சி இது என்ன செய்யும், படத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அடுத்த பிறவி எங்கே வரும், எங்கேயாவது ஒரு பண்ணையார் வீட்டில் நிறைய மாடுகளை வளர்க்கக்கூடிய அந்த செட்டப்பில் நம்ம வந்து பிறந்துடுவோம். அதான் இப்போ தோப்பு, ஒரு 10 ஏக்கர் தோப்பு இருக்குது, அதில் மரங்களும் அதை அடிச்சிருப்பான், நிறைய பழம் சாவு போகிற நேரத்தில் நிறைய ஆசைப்பட்டு என்ன தேவை செய்திருப்பான். என்ன எல்லாம் காய்களாம் ஆகக்கூடிய அந்த பக்குவமான நேரம். அப்போ அவனுக்கு உயிர் போதுன்னா, நம்ம பையனோ அமெரிக்காவில் இருக்கான், பிள்ளையோ லண்டனில் இருக்குது, இங்கே வந்து சொத்துக்களை இப்படி பார்த்து என்ன யார் தான் இருக்க, நம்ம சும்மா டெய்லி போய்கிட்டு இருந்தாலே வரப்போ விட்டுவான் இல்லையா, கல்லை பிடிங்கி போடுவான். எல்லாமே நடந்து நம்ம இருந்தனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டோம் இல்லையா. அந்த ரெக்கார்டுகளையெல்லாம் கவனித்து அதெல்லாம் அப்பப்போ அளந்து எடுத்து போட்டு கல் போட்டு எல்லாம் பாதுகாத்துக்கிட்டோம். இருக்கிறவனோட ரொம்ப மோசமானவன் நம்ம மண்டையை போட்டுட்டோம். அதாவது உயிர் போயிட்டேன்னா அவ்வளோதான், எல்லாரும் வளைச்சிக்கிடுவோம், ஐயோ போச்சே அப்படின்னு நினச்சா. சிலருக்கு சொத்துக்களை ஆளுதுக்கு பெரிய பிரபு வீட்டில் வந்து பிறப்பாங்க, அந்த சொத்து மீதுலேயே ஆசை, சொத்துக்களை பிறக்கிறதுக்கு வருவாங்க. அதான் சார் கேட்டது. அப்போ நாய்ன்னா நாயாக பிறந்துடுவோம், நாயை வளர்ப்போம், பிறகு 10 நாய் வளர்த்துக்கணும். ஆமாம், அது பாதுகாக்க வேண்டியதான். அதில் பற்று வச்சிருக்கக்கூடாது, அதில் அபரிமிதம். நம்ம இறக்கும் பொழுது கடவுளே எண்ணி நினைச்சக்கூடிய அளவில் இதில் பற்று இல்லாமல் இருக்கணும். முருகா 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 அப்படி போயிடும். அதானே அந்த அந்த அஜாமலன் எவ்வளவு அவன் அந்தணன் தான் பிறவியில். ஆனால் அவன் ரொம்ப தீய வழியில் அவனை மாதிரி பாவம் யாரும் செய்யலை. பிறகு 5-6 மனைவிகளை கட்டிக்கிட்டான். அப்படி ஒவ்வொன்றுக்கும் 10 பிள்ளைகள் இருந்தது. கடைசியில் உள்ள மனைவிக்கு ஒரு பையன் இளையவன், ஒரு 5ஆவதோ 6ஆவதோ பையன், என்ன 10ஆவது பையன்னு வச்சுக்கிடுங்களா, 10 குட்டி தான் இங்கே ரொம்ப என்ன 10ஆவது பையன்னு வச்சுக்கிடுவோம். அவனுக்கு நாராயணன்னு பேர் வச்சுருந்தான். என்ன அவனுக்கு இறக்கும் தருவாயை வந்துட்டு மரண படுக்கையில் இருக்கிறான். அப்போ அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, யமதர்ம ராஜா ரெடியாக அவனுக்கு ஆளெல்லாம் விட்டு செட் பண்ணி வச்சுருக்காரு. இவனுக்கு இறக்க நேரத்தில் அவனுக்கு அந்த பையனுக்கு, அந்த இளைய பையன் குட்டி பையன், இவனுக்கு தோல்லையெல்லாம் கிடப்பாங்கிற வந்து இருப்பான். அவனுக்கு மனைவி மாதிரி சோறு கொடுக்காட்டும், எம்மா தாத்தாவுக்கு ஏதாவது கொடுன்னு சொல்லுவான், அப்பாவுக்கு ஏதாவது கொடுவான். இப்படி அவனுக்கு பாசம்னு வைங்களாம். கடைசியில் உள்ள அந்த பிள்ளைக்கு மேலே பாசம். அப்போ அவன் கடைசியில் உயிர் பிரிய நேரத்தில் அந்த பையனை தான் கூப்பிட்டான், சாமியை கூப்பிடலை, நாராயணான்னு கடவுளை கூப்பிடலை, கவனிக்கணும். அப்போ அந்த பையனை கூப்பிட்டான், நாராயணா, உயிர் போயிட்டு. நாராயணான்னு சொன்னதுனால அங்கே வைகுந்தத்துலேருந்து உடனே பார்சதர்கள் பகவான் கால்கள் உடனே வந்து இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா யமதர்ம ராஜா நிற்கிறான். இவனுக்கு கண்ணுக்கு 2 தெரியுது. யமதர்ம ராஜாவுக்கு ஆள்கள் நிற்குது, பார்சதர்கள் வந்தார்கள். என்னத்துக்கு நீங்கள் வந்தீங்க? அது இவன் பெரிய பாவங்களை செய்த சண்டாளம், இவனை உடனே பிடிச்சிட்டு வர சொல்லியிருக்கு, அதனால் பிடிக்க வந்திருக்கோன்னிட்டு பாசக்கேரை முறுக்கிட்டு அப்படி ரெடியாக நிற்கிறாங்க. இவர் பார்சதர்கள் தொற்றக்கூடாது, இந்த பக்கம் வந்துடக்கூடாது, அண்ணா அப்பால் போங்க. இல்லை யமதர்மராஜாவுக்கு ஆள் விடுவாங்களா? என்னையா, எங்களுக்கு விதிமுறைப்படி எங்கள் ராஜா சொல்லியிருக்கிறாரு, அது கரெக்டாக பாவம் செய்தவரை பிடிச்சி கொண்டு வரணும், நாங்கள் டியூட்டி ஆட்டு வந்திருக்கிறோம், வேலை நிமித்தம் வந்திருக்கிறோம், உங்களை மாதிரி சும்மா வேடிக்கை. இல்லை பக்கத்தில் வந்துடக்கூடாது, வந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு எச்சரித்தாங்க. அந்த யமதர்ம ராஜா அவங்க நிற்கும்போதே நிற்கும்போது இந்த அஜாமலனுடைய அந்த ஆத்மாவை நாராயணன் சொல்லிட்டான். பார்த்தீங்களா, இதெல்லாம் ரொம்ப துல்லியமாக நினைக்கணும். நாராயணன் சொன்னதுனால அந்த வைகுந்தத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க, ரொம்ப கௌரவமாக. அப்போ அதனால தான் பகவான் சொல்றார், இறுதி நேரத்தில் எவனொருவன் என்னுடைய திருநாமத்தை சொல்லி என்னையே நினைந்து, திருநாமத்தை கூட இல்லை, என்னையே நினைந்து உயிரை உகுக்குனானோ அவன் சாஸ்வதமாக என்னையே வந்து அடைகிறான். அதனால தான் நமக்கு சந்தர்ப்பம், அந்த நம்ம முந்தி சொன்னது மாதிரி தீயவர்கள் கூட்டம், தீய சம்சார வாழ்க்கையில் கூட்டம் இருந்ததுன்னா அதிலே தான் நமக்கு எண்ணம் போகும். இப்படி சத்சங்கம் பாகவதம் எல்லாம் படிச்சுக்கிட்டு நம்ம இருந்தோம்னு சொன்னால் என்ன கிடைக்கும், நமக்கு இந்த எண்ணம் வந்துடும். மறைஞ்சோ மறையாமலோ பாகவதத்தில் படித்தோம்ல நாராயணா முகுந்தான்னு சொல்லிட்டோம்னா தப்பிக்கிடலாம். உடனே இந்த யமதர்ம அந்த அந்த தூதர்கள் வந்து யமராஜன்ட்ட போய் சொன்னாங்க,
இப்படி நாங்கள் உங்கள் டியூட்டியை உங்கள் வேலையை செய்யறதுக்கு போனோம். ஆனால் 2 பேரும் அங்கே ஒரு பார்சதர்கள் அங்கே வைகுண்டத்துலேருந்து வந்தேன்னு சொன்னாங்க. அவங்க எங்களை தடுத்து நிறுத்திட்டாங்க. உடனே யமதர்ம ராஜாவுக்கு தெரியுது. அவர் சொன்னார், ஓ நீங்கள் பெரிய பாவத்தை செய்துட்டீங்களே. ஆமாம், நாராயணா சொன்னவனுக்கிட்ட நெருங்கப்படாது, சிவசிவா ராமா சொன்னவனக்கிட்ட நெருங்கப்படாது. பகவானை நினச்சி இருக்கவங்கள்ட்ட போனோம்னா என்கிட்ட சீட்டு எல்லாம் எழுதி வாங்கி போகலாமா போகக்கூடாதான்னு கேட்டு அவன் யார் எப்படின்னு கேட்டு தான் நெருங்கிடவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கவனிங்க. ஆமாம், ஒரு நிமிஷம் இருக்கட்டும். என்ன அப்போ அப்படி அந்த பகவானுடைய அந்த நிலைகளை நாம் உணர்ந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த உயர்ந்த நிலை கிடைக்கும். ஆமாம், சந்தோஷமாக. அதனால் இது தித்திப்பாக தான் ஆகுது. பேசுகிறது என்னதாகுது? தித்திப்பாகுது. எல்லோரும் அங்கே கை காட்டாங்க. ஏன்னா நீண்டு போக வேண்டாம். இதில் ஆனால் சம்மப்பு வேணுமில்ல, முடிவு வேணுமில்ல. அவங்களுக்கு அது தெரியல, அப்படி கை காட்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன முடிவு வேணும்? முடிவு என்ன முடிவு? நம்முடைய வாழ்க்கையில் சொல்ல வந்தது மறந்து போயிட்டுது இவங்க கை காட்டினால. வாழ்க்கையில் என்ன ஆகணும்னு சொன்னால், சாஸ்வதமாக அதோடு நெருங்கி இருக்கிற பழக்கம் வந்தோன்னா நமக்கு அந்த சாஸ்வதமான எண்ணங்கள் வரும்போது தீங்குகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் பகவானை நினச்சா அது மாறி போகும். பகவானுடைய அதனால தான் சாதாரண சொல்லுவாங்க இல்லையா, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அப்போ எனக்கு வருவோ என்னவோ தெரியாது, ஆனால் இப்போ சொல்லி வைத்தேன்னு சொல்லி அந்த பக்குவத்தில் நம்ம அதே பழக்கத்தில் வந்தால் அது நமக்கு முன்னிற்கும், கட்டாயம் முன்னிற்கும். இத்துடன் நிறைவு செய்வோம். அன்றி வணக்கம். சத்குருநாத மகாராஜ் கி. योगी राम सूरत कुमार जय गुरु राम।